ஓம் நமோ நாராயணாய. இன்றைக்கு திருப்பாவையிலேயே திருப்பாவையின் முக்கியமான ஒரு பாசுரம், உயிர் பாசுரம், சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்று தொடங்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரம்தான் இந்த முழு திருப்பாவைக்கும் சாறு என்பது போல ஆகும். முதலிலிருந்து மார்கழி திங்கள் மதிநெறிந்த நல்லாளிலே தொடங்கி அதன் பின் வரிசையாக புகழ் பாடி கோபியரை எழுப்பி பின் அரண்மனை கண்ணனின் அரண்மனை புகுந்து வாயிற்காப்பவனை வேண்டி பின்னை பிராட்டியை எழுப்பி பலராமனை எழுப்பி கண்ணனை சேர்ந்து கண்ணனிடம் கேட்கும் என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய பாசுரம் இன்றுதான் வருகிறது. இதுவரைக்கும் பறை பறை என்று சொன்னார்கள். இன்றைக்குத்தான் உண்மையான பறை பறை என்று எதை சொல்கிறார்கள் என்பது இன்றைக்குத்தான் வரப்போகிறது. இதிலே பகவத் ராமானுஜர் ஒரு 6 கட்டளைகளை பிறப்பித்தார். முதல் கட்டளை, ஸ்ரீபாஷ்யத்தை அனைவரும் படித்தல், ஓதுதல், ஓதுவித்தல். அது இல்லை என்றால் என்று வரிசையாக 6 கட்டளைகள் பிறப்பித்தார். அதே போல ஆச்சாரியரான பட்டர் என்ன சொல்கிறார் என்றால், 4000 திவ்ய பிரபந்தத்தை முழுதுமே அனுசந்தானம் செய்ய வேண்டும். அது இயலாவிட்டால் திருப்பாவை 30 பாசுரங்கள் மட்டுமாவது காலையில் அனுசந்திக்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் இந்த சிற்றஞ்சிறுகாலே பாசுரத்தை மட்டுமாவது தவறாது தினமும் அனுசந்திக்க வேண்டும் என்று சாதிக்கிறார் பட்டர். அவ்வளவு ஒரு முக்கியமான பாசுரம். ஆண்டாளின் வேதம் அனைத்துக்கும் வித்து என்று சொல்லக்கூடிய திருப்பாவையினுடைய உயிர் பாசுரம். அந்த பாசுரத்தை இப்பொழுது பார்க்கலாம். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மே துண்ணும் குலத்திற் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா, இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்று ஏலோர் எம்பாவாய் என்பதுதான் இந்த பாசுரம். கண்ணா, மிக அதிகாலையிலே எழுந்து வந்து உன்னை சேவித்து உன்னுடைய பொன்னான திருவடிகளை போற்றி நாங்கள் கேட்கும் வரம் வேண்டுகோளை கேட்டு அருள வேண்டும். நீ பரம்பொருளாக இருந்தும் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து கோபாலனாக வந்த எங்களது சிறு அடிமை பணிகளை, அந்தரங்க தொண்டுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் வந்தது பறை என்று கொட்டும் வாத்தியத்தை பெறுவதற்காக அல்ல. காலம் உள்ள அளவும் 7 பிறவிகளிலும் நாங்கள் உன்னோடு உறவு கொண்டு உன் மகிழ்ச்சிக்காகவே நாங்கள் அடிமைப்பட்டிருப்போம். எங்களது உள்ளத்தில் எழும் மற்ற சிறு சிறு ஆசைகளையும் நீ உன்னிடத்தில் பக்தியாக மாற்றி அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்கிறார்கள். இந்த பாட்டிலே தான் ஏற்கனவே சொன்னது போல திருப்பாவை நோன்பிருந்து தாங்கள் வேண்டும் உண்மையான பலன் என்ன வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். இதுவரை மறைமுகமாக பறை பறை என்று சொல்லி வந்தவர்கள் அது கொட்டக்கூடிய பறைவாத்தியம் அல்ல, அவனுக்கு செய்யும் பகவத் கைங்கரியமே வேண்டும் என்று கூறி தலை கட்டுகிறாள் இந்த பாசுரத்திலே. சென்ற இதற்கு முந்தைய 28வது பாசுரத்திலே தங்களது தகுதியின்மையை, குறைகளை பட்டியலிட்டு சொல்லி தங்களையும் பகவானையும் பிரிக்க முடியாது என்று கூறியவர்கள் இந்த பாடலிலே மீண்டும் வலியுறுத்தி வரமாக கேட்கிறார்கள். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். காலை காட்சிகள் 6 முதல் 15 பாடல்களில் கூறப்பட்டன. பறவைகள் மிக விடியலிலே எழுந்து கூட்டுக்குள்ளேயே சப்தம் செய்யக்கூடிய வேளை திருமால் கோவில் சங்கம் ஒலிக்கும் வேளை இதுதான் சிற்றம் சிறுகாலை. காலை சிறுகாலை, சிற்றம் சிறுகாலை என்று பாகுபாடு செய்து காண்பார்கள். இந்த மிக இளங்காலை நேரத்திலே சிறுமிகளாகி நாங்கள் எழுந்திருக்க முடியாத அதிகாலையில் எழுந்து வந்து உன் திருமுற்றத்திலே நிற்கிறோம். இதுவரையில் பாவை நோன்பு, நீராட்டம் என்றெல்லாம் சொன்னோமே தவிர திருப்பாவையில்
சொல்லப்பட்டதே தவிர திருப்பாவையில் அவர்கள் நோன்பு நோற்றதோ நீராடியதோ கூறப்படவில்லை. இது ஒரு சாக்குத்தான். அவர்களது நீராட்டம் இறைவனின் குணக்கடலில் நீராடுவதுதான். அவர்களது நோன்பு கண்ணனை கூடுவதுதான், கண்ணனோடு இருப்பதுதான், கண்ணனுக்கு கைங்கரியம் செய்வதுதான். சிற்றம் சிறுகாலையில் வந்தோம், உன்னை மனம் குளிரச் சேவித்தோம், உன் பொன் போன்ற திருவடிகளை வணங்கி நாங்கள் கேட்கும் வரம் இது என்கிறார்கள். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்தோம், உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். கேளாய் என்கிறார்கள். மறுபடியுமே சொல்றது காதில் விழுதா என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த அளவுக்கு உரிமையோடு கேளாய் என்பது போல சொல்லுகிறார்கள். நாங்கள் போற்றும் பொருள், பறை, பலன், லட்சியம், குறிக்கோள் எல்லாம் உன் திருவடிகள் தான். உன் பொற்றாமரை அடியே நாங்கள் போற்றும் பொருள் என்றும் சொல்லலாம். பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் என்பது மேலே சொல்வதெல்லாம் அதனுடைய விளக்கமே. உன்னை சேவித்து என்று சொல்கிறார்கள். சேவித்தால் கண்ணன் மனம் குளிர்ந்து போவான், அவன் பொறுக்க மாட்டான். பாஞ்சாலி திரௌபதி பண்ணிய அஞ்சலியை பொறுக்க மாட்டாமல் அவன் சொல்கிறான், நாம் வட்டி மேலிட்ட கடன் போல என் நெஞ்சை விட்டு அகலவில்லை அவள் கோவிந்தா என்று அழைத்த சொல் என்று அவன் சொல்கிறான். சேவிக்கப்பட வேண்டியவர்களான நாங்கள் சேவிக்கும் அவனான உன்னை சேவித்தோம் என்றுமாம். அவன் சேவிப்பானா, அவன் சென்று வணங்குவானா என்றால் சுக்ரீவம் நாதம் இச்சதி என்று சுக்ரீவனை சரணம் புகுந்து சேவித்தான் என்றோ என்று யாகியான கர்த்தா கூறுவார். இன்னும் ஒரு படி அதிகமாக சென்று தலைமகளை வணங்குவதுதானே காதல் அன்பின் உயர்நிலை என்று அகநிலை பொருளும் இங்கே ஒப்புநோக்கத்தக்கது. இப்படி மறுபடியும் அதற்கு மேலே பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து என்று மறுபடியும் கண்ணனுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆயர்குலத்தில் நீதான், ஆயர்குலத்தில் தான் பிறந்தாய் என்று. நேற்றைய பாசுரத்திலே ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று சொன்னார்கள். அதை இங்கே மறுபடியுமே பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ ஆடு மாடுகளை மேய்த்து அதனால் உண்ணக்கூடிய குலத்தில் பிறந்து ஆயர் குலத்திலே பிறந்து என்று ரீட்ரேட்டிங் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை மீண்டும் இங்கே கூறுகிறார்கள். அதாவது கண்ணன் தங்கள் குலத்திலே பிறந்தவன், ஆடு மாடு மேய்க்கும் ஆயர் குலத்திலே பிறந்தவன் என்று திரும்ப திரும்ப சொல்லுவதிலே ஒரு மகிழ்ச்சி அந்த கோபியருக்கு, ஆயர்குல பெண்களுக்கு. அந்த உரிமை, என் குலத்தில் பிறந்தவன் நீ, என்னோடு சேர்ந்தவன் நீ, என்னோடு உறவு உண்டு உனக்கு என்று சொல்வதிலே அவ்வளவு மகிழ்ச்சி. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ கோபாலன், உனது கடமை பசுக்களை காப்பது, நாங்கள் அனைவருமே கூட கோக்கள் தான், எங்களை காப்பதும் உன் கடமைதான். நாங்கள் கேட்பது வேண்டுவது எல்லாம் பொன் பொருள் செல்வங்கள் அல்ல, நாங்கள் வேண்டுவது கைங்கரியம் ஆகின்ற தொண்டு செல்வம்தான். உனக்கான சிறு சிறு அந்தரங்கமான வேலைகளில் எங்களை நீ ஏவிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இங்கு குற்றேவல் என்பது ஒரு சிறப்பான தொடர். கோவில்களிலே சுத்தம் செய்தல், மெழுகுதல், கோலமிடுதல், தீவட்டி பிடித்தல், சாமரம் வீசுதல், பல்லக்கு சுமத்தல் போன்ற சில இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா. இதெல்லாம் கூலிக்கு செய்ய வேண்டியவர்கள் செய்வது. கௌரவமிக்க நாம் இதை செய்யலாமா என்று நினைக்கக்கூடாது. இவை புனிதமான வேலைகள். பரமபதத்திலே நித்திய சூரியர்கள் பகவானுக்கு செய்வது என்பதை நினைவில் கொண்டால் இது நமக்கு பெரிதாக தெரியாது. இதைத்தான் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே என்று சொல்கிறார். கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. இந்த மாதிரி புனித பணிகளை செய்தால் அந்த கடுவினை நம்மால் களைய முடியும் என்று சொல்லுகிறார்கள். இதேதான் பேராற்றல் பெற்ற அனுமன் ராவணனிடம் சொல்கிறான். அனுமனும் ராமனிடம் சொல்கிறான், ஏவல் கூவல் பணி செய்வேன் என்று சொல்வான். அதாவது என்ன, நீ யார் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், ஏவல் கூவல் பணி செய்வேன் என்று சொல்கிறான். ராமாயணத்தில் பிரிதோரிடத்திலே லக்குவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது ராகவனுக்கு ஏவல் செய் அடியன் யானே என்கிறான். இற்றை பறை கொள்வான் அன்று, இன்றைக்கு பறையை வாங்குவதற்காக நாங்கள் வரவில்லை, பார்
என்று சொல்வது. நாங்கள் இந்த பறை என்ற வாத்தியத்தை கேட்கவா? இல்லை இல்லை, தெரிந்து கொள், எங்களுக்கு வேண்டியது என்ன தெரியுமா? எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். எப்போதும் எல்லா காலங்களிலும் 7 பிறவிகளிலும் நீ எடுக்கும் எண்ணற்ற அவதாரங்களிலும் பரமபதத்தில் நீ இருக்கும் நிலையிலும் எப்பொழுதும் உன்னுடன் உனக்கு உற்றவனாயிருந்து உன்னுடன் இருந்து உனக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆண்டாளின் தந்தை பெரியாழ்வார் பல்லாண்டிலே எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வெளியாட் செய்கின்றோம் என்கிறார். எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வெளியாட் செய்கின்றோம் என்று பல்லாண்டு பிரபந்தத்திலே வரும். அதே மாதிரி ஒளிவில் காலமெல்லாம் உடலாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்கிறார். ஒளிவில் காலமெல்லாம், எந்த காலத்திலும் எல்லா காலங்களிலும் எப்போ இருந்தாலும் சரி நாம் வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று நம்மாழ்வார் கூறுகிறார். அப்புறம் 7 பிறவிகளுக்கும் உன்னோடு இணைந்தவர்கள் நாங்கள், உனக்கு ஆட்பட்டவர்கள், தொண்டு செய்பவர்கள், உனக்கு அதாவது பகவானான உனக்கு மட்டுமே நாங்கள் தொண்டு செய்பவர்கள், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று கூறுவான் முண்டாசு கவிஞன் பாரதி. பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். பரிபூரணன் நாராயணன், பரிபூரணன் பரம்பொருள் கண்ணன். அதேதான் இங்கே உற்றோமே யாவோம் என்ற ஒரு தொடர் வருகிறது அல்லவா? உற்றோமே யாவோம் என்றால் நாங்கள் உன்னுடன் உறவு, எல்லா உறவும் நீயே ஆக வேண்டும் என்பதாக என்று சொல்கிறார்கள். எல்லா உறவும் நீதான். இப்போ நேற்றைக்கு பாசுரத்திலே பார்த்தோமே, நவவித சம்பந்தம், நவவித உறவு. ஒருவன் பொதுவாக ஒருவனே எல்லாவற்றுக்கும் எல்லா உறவுமாக இருக்க முடியாது. தாய் மனைவியாக மாட்டாள், மகன் கணவனாக மாட்டான். இதுபோல வித்தியாசமான உறவுகள் இருக்கின்றன. இதெல்லாம் கர்மவசத்தால் வருகிற காரணத்தினாலே அவையெல்லாம் அப்படி ஆகாது. ஆனால் இறைவன் ஒருவனே, அவனே தலைவன், அவனே தந்தை, அவனே கணவன், அவனே மனைவி, அவனே எல்லாம். அதே மாதிரி இதை அப்படியே இந்த நவவித சம்பந்தத்திலே பொருத்தி பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு அது நன்றாக புரியும். அதனால்தான் வேத சாஸ்திரங்கள் தாய் தந்தை உடன்பிறந்தோன் வசிக்கும் இடம் ரட்சகம் நண்பன் அடையும் பலன் எல்லாமே நாராயணன் என்று கூறுகின்றன. பாண்டவர்களும் கிருஷ்ணனையே எல்லாமாக பற்றி நின்றார்கள். ஆழ்வாரும் சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே என்று அருளி செய்திருக்கிறார். அடுத்தபடியாக பின்னே வரும்போது உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொல்லு உறவு மட்டும் பத்தாது. நாம் ஆட்செய்வோம் என்பது உனக்கு உறவு மட்டும் பத்தாது. ஏனென்றால் ராமபிரானுக்கு 2 பேருமே தம்பியர் தான். இலக்குவனும் சரி பரதாழ்வானும் சரி, 2 பேருமே அடிமை செய்தவர்கள் தான், அன்பு கொண்டவர்கள் தான், உறவானவர்கள் தான். ஆனால் இலக்குவனுக்கு ராமபிரான் சென்ற இடத்திலெல்லாம் உடன் சென்று அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது. ஆனால் பரதாழ்வானுக்கு அந்த 14 ஆண்டுகள் அவனை பிரிந்து இருக்க வேண்டியதாக போயிற்று. அதுபோல உனக்கே என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று பூர்வாச்சாரியார்கள் நமக்கு இங்கே சொல்லுகிறார்கள். அடுத்த கடைசியாக உனக்கு கைங்கரியம் செய்வதற்கு என்னை ஏற்றுக்கொள், உனக்கு அடிமையாக என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்டவர்கள் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று சொல்கிறார்கள். இப்படி உயர்ந்த குறிக்கோள் எங்களுக்கு இருந்தாலும் கூட உனக்கே நாம் ஆட்பட்டோம், 7 பிறவிகளுக்கும் நான் உங்களுக்கு அடிமை என்றெல்லாம் சொன்னாலும் கூட அப்பப்போ எங்களுக்கும் சில ஆசைகள் வந்து சேர்கின்றன. சிறு கோபங்கள் ஆசைகள் மனதில் ஏற்படுகின்றன. எங்களால் அவற்றை விலக்க முடியவதில்லை. அந்த காமங்களை உன் தொடர்பான காமங்களாக, ஆசைகளாக, பக்தியாக நீ மாற்றிவிட வேண்டும். கண்ணனுக்கே ஆமது காமம் என்று தமது ராமானுஜ நூற்றந்தாதியிலே அதன் ஆசிரியர் அமுதனார் குறிப்பிடுவார். அதுபோல சாதாரண உலகாயுத ஆசைகளை பகவத் தொடர்பான ஆசைகளாக எங்களது காமத்தை நீ மாற்றித்தர வேண்டும். 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொல்லி இன்றைய பாசுரத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து நாளை திருப்பாவினுடைய பலஸ்ருதி
இறுதி பாசுரம், அதை நாளை அனுபவிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.